27 நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் மிக சக்தி வாய்ந்த கதிரியக்க பொறிகளை அது எவ்வாறு வெளிப்படுத்தியது என்ற உண்மையினை அகசின் உணர்ந்த, அவனுக்குள் நுகர்ந்த, அவனில் விளைந்த, அவனின்று வெளிப்படுத்திய இந்த உணர்வுகள் அதையும் சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து நமது பூமியில் பரவ செய்து உள்ளது. அதனை நுகரும் சந்தர்ப்பம் இந்த வான்மீகிக்கு அந்த சந்தர்ப்பம் கிட்டுகின்றது. காரணம், நட்சத்திரங்கள் அனைத்தும் நாம் எப்படி நூலாம்படை தன் மலத்தை விரித்து அதில் சிக்கும் நிலைகளை அது உணவாக உட்கொள்வதும் தனது எண்ணத்தை எப்படி உருவாக்குகிறது என்ற நிலையையும் அகசின் கண்டுணர்ந்தான். ஆனால் அது பால்வெளி மண்டலங்களாக மாறி சுழலும் வேகத்தில் தூசியாக மாறி அந்த தூசியாவதை சூரியன் தனக்குள் கவருவதை இந்த 27 நட்சத்திரங்கள் எதிர்மறையாக இந்த தூசிகளில் ஒன்றுடன் ஒன்று மோதப்படும் போது மின்னலாக மாறுவதும் மின்கற்றைகள் பிரபஞ்சத்தில் எவ்வாறு பரவுகிறது என்ற உண்மையையும் அவன் அகசின் உணர்ந்த அந்த உண்மையை இந்த வானை நோக்கி ஏகிய இந்த வான்மீகியும் அறிகின்றான். ஏனென்றால் அந்த அகசின் உணர்வை இவன் நுகரும் சந்தர்ப்பம் கிடைத்தனால் அவன் கண்டுணர்ந்த உணர்வின் அலைகளை இவன் தொடர்ந்து அந்த உண்மையின் உணர்வின் தன்மையை அறியும் சந்தர்ப்பம் வருகின்றது. இவ்வாறு அவன் பெற்ற பேருண்மைதான் அந்த ஒவ்வொன்றும் அதை மின்னலாக வரும்போது மற்ற 27 நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்நிலை கொண்டது. அது மோதலில் மின்னலாக மாறும்போது பல பல வர்ணங்களில் மாற்றம் அடைவதும், மோதலில் ஏற்படும் ஆவியின் தன்மையை சனிக்கோள் கவர்வதும், மோதலில் மின்கதிர்கள் ஓடுவதை வெள்ளிக்கோள் தனக்குள் கவர்வதும், மோதலில் ஏற்படும் கருக்கும் உணர்கொண்ட நிலையில் ராகுக்கோள் கவர்ந்து கொள்வதும், இதனின்று பிரிந்து செல்லும் விஷத்தினை கேதுக்கோள் தனக்குள் அது பகிர்ந்து கொள்வதும், இவ்வாறு அவை கவர்ந்தாலும் அதனின்று உமிழ்த்தும் உணர்வுகள் வியாழன்கோள் கவர்வதும், இதேபோல இதனின்று உமிழ்த்தும் உணர்வுகள் கலந்து கலவையாக புதன்கோள் கவர்வதும், அது உலோகத்தன்மை அடையச் செய்வதும், அதன் தூசின் தன்மையை சூரியன் கவர்ந்து மீண்டும் இப்பிரபஞ்சத்தில் பரவச் செய்வதும், செவ்வாய்க்கோள் தனக்குள் கவர்ந்து ஒளி அலைகளை இப்போ நாம் பேசுகிறோம் என்றால் இந்த தனக்குள் இழுத்து அந்த உணர்வினை வெளிப்படுத்தும் உணர்வின் சக்தி கொண்ட செவ்வாயாக அது மாறுகின்றது. அதனின்று வரும் உணர்வுகளை இதே சூரியன் கவர்கின்றது. இப்படி பிரபஞ்சத்தில் பல மாற்றங்கள் ஆகி இதனை நமது பூமி எவ்வாறு துருவ பகுதியில் கவர்கின்றது, கவர்ந்த உணர்வுகளோ நம் பூமியில் அது எவ்வாறு துருவ பகுதியில் பனிப்பாறைகளாக உறைகின்றது, வெப்பத்தின் தன்மைகள் ஆவியாகி அதன் உணர்வுகள் பரவச் செய்கின்றது. அந்த பரவிய உண்மைகள் அந்த உணர்வுகள் நமது பூமியில் எவ்வாறு பரவி கொண்டுள்ளது, பூமியின் சூழ்ச்சி அதொன்று சுழற்சியின் ஈர்ப்புக்குள் அது தனக்குள் உறையச் செய்து சுழற்சியால் ஏற்படும் வெப்பத்தால் நமது பூமிக்குள் வெப்பம் எவ்வாறு அதிகமாகின்றது. ஆகவே வெப்பத்தின் தணல் கொண்டு தனக்குள் மற்றதை உருவாக்கும் சக்தி பெற்றாலும் சில சந்தர்ப்பங்களில் எதிர்நிலையான 27 நட்சத்திரங்களின் நிலைகளை நமது பூமியில் தாக்கப்படும் போது மரம் செடி கொடிகள் இருந்தால் அது கருகி விடுகின்றது. பூமியின் ஈர்ப்பு நடுமையம் அடையப்படும் போது எதிர்நிலையான நட்சத்திரங்கள் போர்முறை ஆகின்றது. அவை கொதிகலனாக மாறுகின்றது. மேற்பாறைகள் அது இந்த கூழாகும் போது அது மேல்பாறைகள் கீழே நகரும் தன்மையும் அசையும் தன்மை அடைகின்றது. இவைதான் நிலநடுக்கம் என்றும், இது மீண்டும் மேலே இந்த பூமி கீழே இறங்கத் தொடங்கி விடுகின்றது.
மீண்டும் இதனுடைய நிலைகள் அது அடங்கி விடுகின்றது என்பதனை உண்மையினை உணர்வினை அகசன் தன்னால் கண்டுணர்ந்த உணர்வையை பின்வந்த வான்மீகி வானை நோக்கி ஏகும்போது இதனையும் அறிகின்றான். அந்த உண்மையின் சக்தியை அறிகின்றான். அதே போல அவன் கண்டுணர்ந்த உணர்வுகளும் கடலில் இந்த மின்னல் தாக்கப்படும் போது அது மணலாக மாறுகிறது என்றும், இப்போ விஞ்ஞானிகளோ அந்த அணுவை பிளந்து அந்த மணலுக்குள் மறைந்த இந்த நட்சத்திரங்களின் அணுக்களை பிளந்து அணுவிசை என்ற நிலைகளை இன்று உருமாற்றுகின்றனர். யுரோனியம் என்ற அதற்கு காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர். பல நட்சத்திரங்கள் துகள்கள் பல மணல்களில் இருந்தால் அதை பிரித்து எப்படி பல நட்சத்திரங்கள் எதிர்நிலை ஆகின்றதோ, அது மோதலாகி மின்னல் ஆகின்றதோ, இதை போல எதிர்நிலை கொண்ட மணலை பிரித்தெடுத்து மீண்டும் இதனுடன் இணைக்கப்படும் போது மின்னல்கள் ஓடி ஒளிக்கட்டைகள் பரவுவது போன்று அணுகுண்டை வெடிக்கை செய்கின்றான் விஞ்ஞானி. அதை தனது உள் இருக்கும் தனது எதிர்நிலையான நட்சத்திரங்கள் துகள்கள் ஒவ்வொரு மண்ணிலும் செடிகளிலும் மனிதனிலும் எல்லா உடல்களிலும் உண்டு. அதில் எதிர்நிலையாக மோதும் போது மனிதன் உடல் சிதைகின்றது, தாவர இனங்கள் மடிகின்றது, கற்பாறைகள் புகை மண்டலங்களாக மாறுகின்றது. இன்றைய விஞ்ஞானம் அவன் கண்டுள்ளான். அன்று எதிர்நிலையான உணர்வின் அலைகள் எவ்வாறு வருகிறது என்ற உண்மையை அகசியன் தன உணர்வுக்குள் நுகர்ந்தறிந்தான். அவன் கண் பார்வையில் எதனையும் வேகச் செய்யும், அது கருகச் செய்யும் சக்தியும் அவன் பெற்றிருந்தான். அகசியன் இதை கூட ராமாயணத்தில் தெளிவாக கூறியிருப்பார்கள். இதன் உண்மையின் உணர்வுகளை, அதாவது அகசியன் தன் காட்டுக்குள் செல்லப்படும் போது பல தவயோகிகள் காட்டுக்குள் தவம் இருக்கின்றனர் என்பதனை அங்கே காட்டுக்குள் செல்லப்படும் போது வாதாபி என்ற அசுரன் மனிதனை கொண்டு புசிக்கும் நிலை பெற்றவன். அதனை ஆடாக ரூபம் மாறி அதை சமைத்து வருவோருக்கு உணவாக உட்கொள்ளச் செய்வதும், உணவு உட்கொண்ட பின் அவன் உடலை பிளந்து வாதாபி என்றால் அவன் உடலை பிளந்து வெளியே வந்து விடுவான். பின் இந்த அரக்கர்கள் அவர்களை புசிப்பார் என்ற நிலையை ராமாயண காவியங்களில் காட்டியுள்ளார்கள். ஆனால் நாடக நடிகனை போன்றுதான் அன்று அகசியனை காட்டியுள்ளார்களே தவிர அவன் கண்டுணர்ந்த பேருண்மையை அறிய முடியாத காலத்தால் மறைந்து விட்டது. ஆகவே இந்த அகசியனுக்கு இதே போல அவன் ஆடாக மாறி சமைத்து இவனுக்குள் கொடுத்த பின் இவன் உணவாக உட்கொள்ளுகின்றான். இவன் வாதாபி என்று கூப்பிடுகின்றான். அகசியனோ வெகு நேரம் ஆகிவிட்டது, எனக்குள் அவன் ஜீரணமாகிவிட்டான் என்று. உன்னை நான் பார்க்கிறேன் என்று, உன்னை கொன்று விழுங்குகிறேன் என்று அவன் துடிக்கின்றான், வாதாபியின் சகோதரன். அப்போது இவனின் கண் பார்வைகள் அவனை சுட்டு பொசுக்கி விடுகின்றது. ஆகவே அவன் ஆற்றலை இந்த பபூன் பபூன் நாடகங்களில் பபூன் வருகிறார் அல்லவா, அதை போல அப்படி தொட்டு காட்டிவிட்டு அகசியன் பெற்ற பெண் உண்மையினுடைய உணர்வுகளை இன்று வரையிலும் நாம் காண முடியாத அளவில் அரசர்கள் தனக்கு சாதகமாக்கி உண்மையின் உணர்வை மறைத்து விட்டனர். அதை போன்ற நிலைகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நுகர்ந்து அந்தந்த காலங்களில் வெளிப்படுத்திய உண்மைகள் அரசர் காலங்களில் எவ்வாறு மறைந்தது, மனிதனென்ற நிலையை இங்கே எப்படி மாற்றி அமைக்கின்றது, சாகாக்கலை என்று தன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலை விட்டால் மீண்டும் இன்னொரு உடல் பெற்று சாகாக்கலையாக வாழலாம் என்றுதான் அரசனின் நோக்கம். இவ்வழியில் தான் அரசன் மதங்களை உருவாக்கி மதத்தின் அடிப்படையில் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். இந்த உடலின் இச்சைக்கு எது வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் செய்யலாம் உணர்வுகளை ஊட்டி
அதன் வழிதான் மக்கள் ஒருவரை ஒருவர் கொன்று புசிக்கும் உணர்வினை தோற்றுவிக்கின்றதே தவிர மனிதனான பின் இனி பிறவியில்லா நிலைகள் அடையும் சந்தர்ப்பம் எவ்வாறு இழந்திருக்கின்றான் என்பதனை நமது குருநாதர் காட்டுக்குள் அழைத்து சென்று இந்த உணர்வினை நுகரச் செய்து அகஸ்தியன் எவ்வாறு பெற்றான், அகஸ்தியன் பெற்ற உணர்வுகள் வான்மீகி எவ்வாறு பெற்றான், அவன் அறிந்து வெளிப்படும் உணர்வுகள் எவ்வாறு மாற்றி அமைத்தனர், இதிலின்று மக்களை மீட்டிக்கொள்ள விஞ்ஞான அறிவால் வரும் பேரழிவிலிருந்து விஞ்ஞான அறிவால் வரும் கடும் நஞ்சினை வென்று மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை மக்களுக்கு உணர்த்து உணர்வும் உணர்வுகள் எவர் பெறுகின்றனரோ அவர்கள் இந்த வாழ்க்கையின் நிலையில் வரும் நஞ்சினை மாற்றி பிறவியில்லா நிலை அடைய உதவும். ஆக மனிதனான பின் இந்த நிலை அடைதல் வேண்டும். இனத்தை காக்கும் என்ற நிலைகளில் மனிதனாக பண்பு கொண்டிருக்கும் போது பண்பான இனங்களை எப்படி வளர்க்கின்றது, இதே போலதான் தீமைகளை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றிய உணர்வுகள் அதன் இனத்தை காக்கும் நிலை கொண்டு தீமைகளை அகற்றி பகமை உணர்வு மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றும் நிலை எவ்வாறு என்ற நிலையை தெளிவாக கூறி இவ்வாறு அகஸ்தியன் கண்ட பேருண்மைகளை வான்மீகி கண்டுணர்ந்து அந்த உண்மையின் உணர்வினை அவன் கண்டுணர்ந்து வெளிப்படுத்திய உணர்வுகளை இப்போது உங்களுக்குள் உபதேசிக்கும் போது அத்தகைய உணர்வுகள் பதிவாகி இது நினைவாக்கப்படும் போது அகஸ்தியன் கண்ட பேருண்மையும் அவன் பெற்ற உண்மையை வான்மீகி பெற்ற அவனின் தீமையை அகற்றி உண்மையின் உணர்வை வெளிப்படுத்தியது போன்று நீங்களும் அவ்வழியில் பெற்று அவளும் ஞானத்தின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்து உங்கள் அறியாது தீமை என்ற உணர்வுகள் உங்கள் இயக்கப்படும் போது அதிலிருந்து விடுபடும் நிலை. ஏனென்றால் பகமை கொண்டு தாக்கும் உணர்கொண்ட பட்சி தனக்குள் துடிக்கும் தன் என பட்சியின் நிலைகளில் பாசத்தால் உற்று நோக்கிய உணர்வுகள் இதே சூரியன் கவர்ந்து இவனை எப்படி மாற்றியதோ அந்த பேரன்பு கொண்ட மனிதனாக மாற்றியதோ இதே போல மனிதருக்குள் தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் தாக்கப்படும் போது அந்த தாக்குதலின் உணர்வுகளை செலுத்தாது அதை நீக்கிவிட வேண்டும் என்ற உணர்வினை விண்ணை நோக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு எவர் நுகர்கின்றனரோ பிறருடைய தீமை புகாது தடுத்து உணர்வினை பேரருளாக மாற்றி பேரொழியாக மாற்றும் அந்த நிலை ஒவ்வொரு மனிதனும் பெற முடியும். இதை நீ செய் என்றார். அதைத்தான் உங்களுள் இப்போது பதிவு செய்வது. இப்போது நான் எங்கேயோ தொட்டு எதுவே சொல்லுகிறேன் என்ற நிலைகள் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். இதனின் விடைகள் பின்வரும். அதன் உணர்வுகள் மனதில் வரும். உண்மையின் உணர்வை நீங்கள் அறிய நேரும். அறிந்த உணர்வு உங்களை இயக்கும். அந்த இயக்கம் தீமை அகற்றும் சக்தியாக மாற்றும். அந்த அரு உணர்வு உங்களில் பெருக வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களில் இவ்வாறு பதிவு செய்கின்றேன். இவ்வாறு அவன் கண்டுணர்ந்த உண்மைகள் ஆக அகஸ்தியன் கண்ட அந்த பேருண்மையை இந்த 27 நட்சத்திரங்கள் பிரமண்டலங்கள் எடுத்தும் கடும் விஷத்தன்மையை அது நமது பிரபஞ்சத்தில் மாற்றப்படும் போது ஒன்றுடன் ஒன்றில் மாதப்படும் போது அந்த வெப்பத்தால் சில விஷங்கள் கரிக்கப்பட்டு அது மாற்றல் அடைகின்றது. இந்த மின்னல் என்ற உருவாகப்படும் போது அதன் விஷத்தன்மை ஒடுங்கி 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 ஒரு இயக்க சக்திக்கு தக்கவாறு நமது பிரபஞ்சத்தில் அது மாறுகின்றது என்பதனை நமது குருநாதர் தெளிவாக கூறுகின்றார். அதனை அவர் கூற உணர்வினை எமக்குள் பதிவாக்க அந்த உண்மையின் உணர்வை எவ்வாறு இந்த உணர்வுகள் இருக்கின்றது அதனை நுகர்ந்து பார். உனக்குள் உள்புலன் உணவாகும் உணர முடியும். இப்புறக்கண்ணால் நாம் பார்க்கப்படும் போது பொருளை பார்க்கின்றோம்.
நாம் நுகர்ந்து அறியப்படும் போது நமது உயிர் அகக்கண்ணாக இருந்து உணர்ச்சிகளை ஊட்டி அறியச் செய்கின்றது. ஆகவே புறக்கண்ணால் பார்த்து அகக்கண்ணால் நாம் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மையை, உடலில் இயக்கும் உணர்வினை நாம் அறிகின்றோம். ஆகவே நாம் பார்க்க முடியவில்லை என்ற இயக்கங்கள் வேண்டாம். இப்போது நுகரும் போது உங்களுடைய உணர்வுகள் நல்ல உணர்ச்சிகளை தூண்டும். உங்கள் உயிர் ஓயின்றி ஜீவணுவாக மாற்றும். உங்கள் உயிரான ஈசன் வீட்டிருக்கும் உங்கள் சரசு பாகத்தில் நீங்கள் நுகரும் உணர்வை இது ஈஸ்வர லோகமாக உருவாகும் சக்தியாக உங்கள் சரசின் பாகம் அமைகின்றது. அதிலே கருவாக உருவாகி உங்கள் இரத்த நாணங்களில் கருத்தன்மை அடைகின்றது. இவை நாளடைவில் உங்களுடைய நினைவின் ஆற்றலை அதிலே கூட்டினால் அவை உங்கள் உடலில் அந்த அருள் மகிழ்ச்சி கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை இது உணவாக எடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றது. அது உணவுக்காக உணர்வின் தன்மை இது இயங்கப்படும் போது, நீங்கள் நுகரப்படும் போது அந்த அகசின் கண்ட பேருண்மையின் உணர்வின் உணர்ச்சிகளை நீங்கள் அறிந்து உங்களுக்குள் வரும் தீமையினை மாற்றிடும் இந்த உண்மையின் உணர்வை உங்களால் அறிய முடியும். தீமையிலிருந்து விடுபட முடியும் என்பதனை உங்களுக்குள் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுக்குள் இது பதிவு செய்யவே இதை பதிவாக்குகின்றேன். எமது குருநாதர் எம்முள் எவ்வாறு பதிவு செய்தாரோ அதன் வழியிலே தான் உங்களில் இதை பதிவாக்குகின்றேன். இந்த பதிவின் நினைவுகள் தீமைகளை அகற்றிடும் மரும்பெரும் சக்தியாக மாறும்.